வணக்கம். வணக்கம். மன்மத வணக்கம். மன்மத வணக்கம் சொல்கிற அளவு தமிழ்நாடு இல்லை, மோசமாக போயிட்டுருக்கு. போதை மருந்து புகார் அப்படின்னு ஒரு சக மாணவர் அமுதன்ற ஒரு பையன் வந்து அவங்க கூட படிக்கிற பசங்க வந்து போதை மருந்து பயன்படுத்துகிறாங்கன்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அதை வந்து போலீஸ் வந்து அந்த சக மாணவர்கள்ட்ட சொல்லி அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாணவரை அடித்து கொன்றுருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அசெம்பிளியில் சொல்லியிருக்கார். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால், அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் விற்கிற சிலரை பற்றி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமாக வச்சு போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பற்றின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்தில் தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடித்து கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இந்த அரசு பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். அதுல வேற ஒரு சின்ன பொண்ணு வந்து பேச விட்டாங்களா இல்ல பேசிச்சான்னு தெரியல. இதுவரையும் எந்த முதலமைச்சரும் இப்படி உறுதிமொழி எடுத்ததில்லை, விஜய் சூப்பரா எடுத்திருக்காருன்னு. இது வரைக்கும் நீ பேப்பரே படிச்சதில்ல அப்படின்னு அந்த பிள்ளையோ அந்த பிள்ளையோட அப்பா அம்மாட்டே சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படி ஒரு இதில் இன்னொரு விஷயம், குறிப்பாக அந்த இறந்து போன மாணவன் இதெல்லாம் இருக்காங்கல்ல, கடந்த மாதம் தான் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் வந்து ஒரு பள்ளிக்கு கல்லூரிகளுக்கு வந்து ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒரு அம்பாசிடர் போதை, அது இவங்க கொண்டு வரல, அது அண்ணாமலை சொன்ன வீடியோவே சுத்துது. 2023-24 திமுக வந்து கொண்டு வந்துருச்சு. ஒரு அம்பாசிடர்ன்ற வந்து ஒருத்தர் நியமிச்சு யாராவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் உடனே அங்கே ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லணும், ஸ்டாஃப்ஸ் வந்து இவங்ககிட்ட சொல்லணுன்ற ஹைரார்கி எல்லாம் பில்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரச்சனை அது இல்லை. எல்ஓபி வந்து இந்த விஷயத்தை அசம்பிளியில் சொன்னப்போ இந்த அமைச்சர் ராஜ்மோகன் இருந்துட்டு அது வந்து மாணவர்களிடையே நடந்த கோஷ்டி மோதல் அப்படின்னு பேசியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய அகம்பாவம். பிள்ளையை பலி கொடுத்து அந்த தாய் வந்து சொல்றாங்க, அவங்க அப்பனும் அவங்க அப்பாரும் அழுகுறாரு. கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக இந்த டீனு ஹச்ஓடி எல்லாமே சேர்ந்து சார் என் பையன்கிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்கிட்டாங்க சார். நீ வந்து ஹாஸ்டலில் நான் வந்து திருப்பி வந்து சேர்க்கறதுக்கு சொல்கிறோம், நீ வந்து இங்கே யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்களோ அவங்களுடைய பேர்லாம் சொல்லுப்பா அப்படி சொல்லி கேட்ட உடனே என் பையன் வந்து பயந்துட்டு வேற ஒருக்கு விசாரணைக்குன்னு கூப்பிட்டுட்டு யார் கஞ்சா விற்கிறாங்கன்னா என் பையன் கஞ்சாவை சார் விற்கிறான், அவன் பயந்துட்டு அங்கே இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இது உனக்கும் எங்களுக்கும் தான் தெரியும், இது ரகசியமாக நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்கள் தைரியமாக போங்கன்ட்டாங்க சார். என் பையனும் வந்துட்டான் சார். என் பையன் வந்து சார் நீ போயிடுங்க, நீ ஒரு வாரம் கழிச்சு வாங்கணுன்னு என் பையன் வந்து சார் இன்டர்னல் எக்ஸாம் இருக்குப்பா, நான் ஒரு 3 நாள் தங்கி என் ஃப்ரெண்டு ரூமில் தங்கியிருந்து நாங்கள் அப்படியே அங்கே ரூம் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படி சொன்னாமல் நேற்று அந்த ரூமில் இருந்து வெளியே வரும்போது 2 பேரும் ஸ்டீமனுங்கிறவனும் இவனும் காலேஜ் கிளம்பி வரந்தாங்க சார். அந்த விஷயத்த அவங்க வந்து பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார், உங்களை பற்றி இதுமாரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆகிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்ன உடனே சார் 20 பேர் சார், 20 பேர் வந்து பைக்கில் வந்து அந்த பையனை அடித்த உடனே அவன் ஓடிட்டான் சார். என் பையனை வண்டியில் தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டு சார் கிரவுண்டில் வச்சு சார் இரும்பு ஆடாலையும் கத்தியாலையும் குத்தி துடிக்கி என் பையனை கொண்டுட்டானு சார். அந்த பையன்
அந்த பையன் சார் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு வந்து இன்னைக்கு வந்து வாக்குமூலம் சொல்லிட்டான் சார். அவனுங்களாம் ஒன்றுமே பண்ணல, அவன் யாரையும் அடிக்கல, எனக்கு தெரியும், எதனாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவான். ஆனால் என் கண்ணு முன்னாலே என் ஃப்ரெண்டை அடித்து கொண்டுட்டானுவன், நான் பார்த்தேன். இந்த காரணத்தினால தான் என்னுடைய மகன் வந்து போதைப்பொருள் விற்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதை சொன்னனால பள்ளி நிர்வாகத்திடம் சொன்னனால அதன் காரணமாக தான் வந்து பள்ளி நிர்வாகத்துல போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்ஓபி தெளிவா பேசியிருக்காரு. போலீஸ்ட வந்து அந்த பையனை விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு அந்த மாணவர்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இல்ல வந்து இவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொன்னாங்களான்னு தெரியல. ஏன் அதனால இந்த கொலை நடந்தது. அதுக்கு காரணம் மொபைல் திருட்டுன்னு சொல்லி இப்போ இவங்க கிளப்பி விடுறாங்க. இந்த ஆட்சியில எல்லாத்துக்கும் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துடுறாங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, புகாரை தெரிவிக்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபோன் நம்பரை வந்து பப்ளிசிட்டி புகார் தெரிவிச்சா நேற்று காவல்துறையில கூட யாராவது காவலர் லஞ்சம் வாங்கினால் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொன்னா என்ன கதி ஆகுங்கிறது இந்த சம்பவம் ஒரு நல்ல உதாரணமா ஒரு விஷயம். இது காலேஜுக்குள்ளேயே இந்த கொலை நடந்திருந்தா, அதாவது இவங்க சொல்ற மாதிரியான கோஷ்டி முதலா இருந்தா தாவேக அரசு பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா காவல் நிலையத்துல போய் புகார் சொல்லி காவல் நிலையத்துல சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாணவர் இறந்தா அதுக்கு யார் பொறுப்பு? காவல்துறை தான் பொறுப்பு. அதுக்கு யார் அமைச்சர்? இவருதான், கியூட் சிஎம் தான் அமைச்சர். இதுவரையும் எதுவும் பொறுப்பேற்கல அப்படின்னா இன்னைக்கு மாற்றம் வந்து எத்தனாவது நாள்? 94வது நாளா? மாற்றம் இப்படிதான் இருக்கு. அடுத்ததா திமுகவை சிக்க வைக்கிறதா நினைச்சு இன்னைக்கு யார் தமிழ்நாட்டின் எட்டப்பர்கள் அப்படின்றத எல்ஓபி மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிக்காமிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கொண்டு வர டீலிமிட்டேஷனுக்கு வந்து நான் எதிரான டீலிமிட்டேஷனுக்கு வந்து நான் ஆதரவு தரேன் அப்படின்னு இருக்காரு. இது நாள் வரை டீலிமிட்டேஷன் வரப்போறதா இல்லையா அப்படின்னு எந்த செய்தியும் இல்லை. அப்படி சொல்லி தான் பாமக வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. பாமக உறுப்பினர் ரொம்ப நல்லாவே பேசினார். அவர் சொன்னார். இன்னொன்று, மருதையன் வந்து அவரே ஒரு கேள்வி எழுப்பி அவரே அதுக்கான ஒரு பதிலையும் சொல்லியிருக்காரு. ஜெரிமேண்டரிங் அப்படின்ற ஒரு இதுபடி டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த 7.18 வந்து திமுகவிற்கு தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு அப்படிங்கிறார். ஆனால் இந்த ஜெரிமேண்டரிங் படி நடத்தக்கூடாதுன்னு ஜோசப் குரியன் கமிட்டி, அதை யார் அமைச்சா? திமுக அமைச்சது. அதுபடிதான் ஜோசப் குரியன் கமிட்டி படிதான் டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு திமுக தலைவர் முதலமைச்சராக இருக்கும் போது சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்றாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஒரு குழு அமைச்சாங்க அப்படின்னா அது எல்லாமே ஒன்றிய அரசு அமைக்கக்கூடிய குழு. அதுல வந்து அவங்க எடுக்கிறதான் டிசிஷன். நம்ம போய் கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்ப நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமா இருந்தாலும் நம்ம வெல்கம் பண்றோம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அவர் வெல்கம் பண்றோம். ஆனா காஷ்மீர் மாதிரியான பகுதிகளில் ஜெரிமேண்டரிங் பண்ணும்போது சிக்கல்கள் ஏற்படும். முஸ்லிம்கள் டென்ஸா இருக்கிற ஏரியாவை ஏன்னா இப்ப காஷ்மீர்லயே வந்து அந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கான விளக்கத்தையும் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால முதலமைச்சராக இருந்தபோது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப டீலிமிட்டேஷன் திமுக தன்னோட நிலைப்பாடை சொல்லிருச்சு. இவ்வளவு நாளா கார்ட்ஸை க்ளோஸா வச்சிருக்கு, சொல்லவே இல்லைன்னு அனைத்து கட்சி கூட்டம்னா போட்டு அசிங்கப்பட்டிருக்காங்க. ஆமா, தாவேக அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு அதிமுக ஆதரவளிக்கல, பாமக ஆதரவளிக்கல, தேமுதிக ஆதரவளிக்கல, பாஜக வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இதுதான் நிலைப்பாடு. இப்ப முடிஞ்சிருச்சுல. இப்ப பத்தி எறிகிற பிரச்சனை என்ன? காவேரி தான் பிரச்சனை. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணுமா இல்லையா? ஒரு டிஎம்சி தண்ணி தினம் திறந்த ஒன்று உத்தரவு வந்திருக்கு. அதையவே வந்து நாங்க வந்து ஏத்துக்க முடியாது, கர்நாடக அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்ப விஜய் வந்து ஆளும் ஒன்றிய பாஜக அரசு பயந்தா கூட சரி போகுது, எடப்பாடி லெவல்ல வச்சுக்கலாம், பிஜேபிக்கு பயப்படுறாரு விஜய் அப்படின்னு வச்சுக்கலாம். போயும் காங்கிரஸ்க்கு பயந்தாருங்கிறது வந்து எவ்வளவு பெரிய காங்கிரஸ் பயந்தாருங்கிட்ட பிரவீன் சக்கரவர்த்திக்கு பயப்படுறாப்புல. பிரவீன் சக்கரவர்த்தி முகத்தை பார்த்து யாரா பயப்படுவாங்களா? பூனையை பார்த்து பயந்தா கூட பரவாயில்ல, பூனை மாதிரி போட்டோ படத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காப்புல. இல்ல, கிளியரா விஜய்க்கு சொல்ல விரும்புவது இதுதான். 5 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியை தொடர்ச்சியாக நடத்தணும்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி எட்டப்பர்களை கூட வைத்துக் கொள்ளாதீர்கள். அந்த எட்டப்பர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே உங்களுடைய அழிவுக்கு தான் வழிவகுக்கும். திமுக ஒரு நிலை, அது காங்கிரஸையும் முடிச்சு கட்டணும். அதுல 2 விஷயம் இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற நபர்கள் நிதியமைச்சரை பார்த்துட்டு அவ்வளவு தூரம் போட்டோ போடுறாங்க. அதே மாதிரி தான் வந்து சசி தரூர் பண்ணுவார். இதே மாதிரி தான் வந்து எல்லாம் பண்ணுவாங்க. இவர்களை கட்சிக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. காங்கிரஸுக்குள்ளேயே இருந்து சமூக நீதி பேசக்கூடிய கார்கே போன்றவர்களை எப்படி டீல் பண்ணுவாங்க? இவர் மணிசங்கர் ஐயர்லாம் இருந்தார். ஆமா, மணிசங்கர் ஐயர் கூட திமுக ஆதரவாக இருந்தார்.
மற்ற இந்த சசி தரூர் இன்னைக்கும் இருக்காரு, இன்னைக்கு சசி தரூர் இருக்காரு, அவருக்கு என்ன மாதிரியான இடத்த கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு இல்லையா? அடுத்ததா இந்த தாவேகா அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் டிரான்ஸ்பரன்சி வந்து டெண்டர் விடுற ப்ராசஸ்ல டிரான்ஸ்பரன்சி ஆஹா ஓஹோ அப்படின்னு வந்து கொண்டாடுறாங்க, எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்ப விகடன் வந்து தாவேகாக்கு எதிராக பேசாது, ஆனா தாவேகா அப்படி பேசுச்சு அப்படின்னா அது விஎம்ஐ இந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிற சார்ந்தவர்களுக்கு எதிராக பேசும். அப்படி விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து வந்த விஜய் பாலாஜி யாரு, கைத்தறி அமைச்சர், தமிழ் ஜனம் படி அவன் அந்த அமைச்சர் இது சொல்றேன், அதுல என்ன போட்டிருக்கானா, அதாவது ஈரோடு மாநகராட்சியில் எல்இடி தெருவிளக்கு அமைப்பதற்கான டெண்டர் விடப்பட்ட நிலையில் மதிப்பீட்டு தொகைக்கான தொகையை விட 26% குறைவான விலையை மேற்கோள் காட்டியிருக்கிறது ஒரு தனியார் நிறுவனம். L1 நிறுவனமாக தேர்வு செய்யப்பட்டும் பணி ஆணை வழங்கப்படவில்லையாம். பணி ஆணை வழங்க வேண்டும் என்றால் கவனிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஒத்துழைக்காததால் அந்த டெண்டரை கேன்சல் செய்து விட்டதாம் மாநகராட்சி நிர்வாகம். மாவட்ட பொறுப்பு அமைச்சர் விஜய் பாலாஜி நாட்கள் நேரடியாகவே இந்த விவகாரத்தில் மூக்கை நுழைத்திருப்பதாக மேலிடத்துக்கு தகவல் சொல்லவே பீதி அடைந்து விட்டதாம் அமைச்சர் தரப்பு. அங்கங்க நகராட்சிகளுடைய டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு சொல்றாங்கல்ல, அவங்க எதற்காக கேன்சல் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே வந்து நல்ல ஒரு உதாரணம். நகராட்சி துறை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் கீழே இருக்கு. இது ஃபர்ஸ்டா வந்த நியூஸ் இல்ல, இன்னொரு நியூஸும் ஏற்கனவே சன் டிவில வந்து நகராட்சி நிர்வாகம் அவர் கையில் இருக்குன்னா இப்ப இன்னைக்கு சென்னையில சொத்து வரி உயர்த்திருக்காங்க அப்படின்னா அவர் தான் உயர்த்தி இருக்காரு, அவருக்கு கதறிட்டு இருக்காங்க சென்னையில். அதாவது ஹவுஸ் ஓனர் பூரா கதறாங்கன்னா அடுத்த மாசம் டெனண்ட் பூரா கதற போறாங்க. ஏன்னா சொத்து வரி உயர்த்தினா என்ன பண்ணும், வாடகை கூட்டுவாங்க. 12,000 வாடகையை 15,000 குசாம ஆக்குவாங்க. அடுத்த மாசம் பாருங்க 1ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா சென்னை முழுக்க இருக்கக்கூடிய வாடகைதாரர்கள் பூரா பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாவாங்க. இந்த டெண்டர் டிரான்ஸ்பரன்சி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ விஜய் பாலாஜியோட இது ரிப்போர்ட் ஆனது இல்லை. ஜூன் மாதம் 13ஆம் தேதியே ஒரு அறிவிப்பு அறிவிச்சுட்டு திருப்பி பேக் அடிச்சிருக்காங்க. என்னைக்குன்னா, ஊரக வளர்ச்சித்துறையில் 30 நிமிடங்களுக்கு மட்டுமே விண்ணப்பிக்கும் வகையில் வெளியான டெண்டர் சர்ச்சையான நிலையில் தற்போது நகராட்சி துறையில் விதிகளை மீறி ஒரு சில நாட்கள் காலக்கெடு நிர்ணயம். 30 செகண்ட்ல எப்படி, 30 நிமிஷத்துல எப்படிங்க ஒரு டெண்டர் கால் ஃபார் பண்ணி முடியும்? நித்யானந்தா மாதிரி இருக்குங்க இது. 30 நிமிஷமா? இல்ல, நித்யானந்தாவா இருந்தா கூட 30 நிமிஷம் கொஞ்சம் பெருசு இல்ல. அதுக்கு சொல்றேன். அடுத்து தமிழ் தாய் வாழ்த்தை வந்து ஏன் சட்டமாக்கல அப்படின்னு முரசொலி வந்து இன்னைக்கு ஒரு தலையங்கம் வந்து எழுதியிருக்காங்க. அவங்க சொல்ற முக்கியமான விஷயம், நீங்க தனி தீர்மானம் போட்டு ஆளுநருக்கே அனுப்பலனா எதுக்கு சும்மானாச்சு வந்து மற்றவங்க. அதாவது பட்ஜெட்டை பற்றி கேள்வி கேட்டுருவாங்க, பட்ஜெட்டில் இவ்வளோ குறைகள் இருக்குன்னு பேசிடுவாங்க. இதுக்கு பதிலாக வந்து அவர் முதலமைச்சர் உட்காந்துருக்க மதியம் வரைக்கும் வந்து எப்படி இப்போ நேரத்தை கடத்துவது, ஏதாவது டெய்லி ஒரு ஒன்டனை போடு, அதில் வந்து இப்போ பேசு, எல்லா கட்சியிலும் பேச விடுவாங்க. எல்லா கட்சியும் பேசுனதுக்கப்புறம் வந்து கிளம்பி சாப்பாடு போயிடுவார், தப்பிச்சுக்கலாம். மதியத்துக்கு மேலே வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று ஆகட்டும்னு விட்டுட்டு இருக்காங்க. அதாவது இல்லை, பட்ஜெட் கூட்டத்தொடர் அல்ல, அதனால தான் பேச முடியாதுங்கிறனால தான் இந்த வேலையை செய்கிறாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடருங்கிறது பட்ஜெட்டு ஒரு மாநில அரசு வந்து அந்த அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை அறிவிக்குது. அதனுடைய செலவு வரவு செலவை பற்றி இருக்குது, திட்டங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி விவாதித்து இதை பற்றி எதிர்கட்சியினுடைய கருத்துக்களை கேட்டு மானிய கோரிக்கை வச்சு அந்த மானிய கோரிக்கையை வந்து ஒப்புதல் கொடுத்து அதுக்கு பிறகு வந்து ஃபண்டு ஒதுக்கி திட்டங்களுக்கு போகும். இதுதான் பட்ஜெட் கூட்டத்தொடருடைய நோக்கம். இவங்க அதெல்லாம் விட்டுட்டு திமுக என்னென்ன தீர்மானம் போட்டு, திமுக அரசாணை போட்டு, திமுக மசோதா நிறைவேற்றினா இவங்க வெறும் தீர்மானம் தான் போடுறாங்க. மசோதாக்கும் தீர்மானத்துக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு என்னன்னா, திமுக நீட்டுக்கு எதிராக மசோதா நிறைவேற்றுச்சு. ஆமா, நீங்க தீர்மானம் தான் போடுறீங்க. மசோதாக்கு சட்ட அங்கீகாரம் உண்டு, சட்ட அங்கீகாரம் தேவை. தீர்மானத்தை வச்சுட்டு நீட்டை விலக்கு தர முடியாது. இங்க ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடக்குது. அந்த உண்ணாவிரதம் போராட்டத்துக்கு போராட்டம் வந்து கண்டிப்பா தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற விருப்பம் எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன்னா நீட்டு வந்து விலக்கு வேணும்ன்றது நம்மளுக்கான நோக்கம் இருக்குல்ல. 11ஆவது நாள் 11ஆம் நாள் அது வெற்றி அடையணும்னா தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது. சகோதரர் புளியந்தோப்பு மோகன் கூட அதுல இருக்காரு. ஆமா, அந்த சகோதரரோட நல்ல நோக்கம் வந்து நிறைவேறணும். ஆனா நிறைவேறது எப்படின்னா, தீர்மானம் நிறைவேற்றினா பிரோஜனம் இல்லை, ரெசல்யூஷன், சட்டம் வேணும். அப்படின்னு திமுக மாதிரி சட்டம் நிறைவேற்றணும். வெறும் நீங்க தீர்மானம் கொண்டு வந்துட்டு அதை வந்து அது சட்டத்தையே அவங்க மதிக்கல. இன்னும் சொல்ல போனா எழிலன் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, நீட்டுக்கு வந்து நாங்க மசோதா கொண்டு வந்ததை ஒன்றிய அரசு வந்து நீங்க என்ன தனிநாடு கோரிக்கை கேட்குறீங்களா அப்படின்னு சொன்ன இதெல்லாம் இருக்கு. அந்த நேரத்துல தான் நீங்க பாருங்களேன், கரெக்டா
2010 நீட்டுக்கு எதிராக திமுக என்ன செய்தது அப்படிங்கிறத NDTVயில் வெளியான ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆயிருச்சு. இது வந்து நல்ல வேலைக்கு வந்து இந்த வீடியோலாம் இருக்குது. அதை யாரோ நம்மளுக்கு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. அதாவது அந்த அந்த NDTVயோட டோனே வந்து இதே மாதிரி தான் இருக்குது. திமுக வந்து இந்தியா முழுவதும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது திமுக மட்டும் தமிழ்நாட்டுக்கு தனியாக அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சதே அதுக்கு தான்டா, தனியாக கலட்டிட்டு போறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் சரி 62க்கு அப்புறம் நாங்கெல்லாம் கை விடுறோம் அப்படின்னு சொல்லி கைவிட்டு மற்றவர்களை விட சிறப்பாக இந்தியாவில் பங்களிப்பு செலுத்துது திமுக. இல்ல சட்டமன்றம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடம், அங்க வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மன்மத நன்றிலாம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பேரை ஏன் மாத்துனீங்க, திட்டங்களுடைய பெயரை ஏன் மாத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு அமைச்சர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அதிகமான பலன்கள் வந்து மக்களுக்கு கிடைக்கணுங்கிறதுனால தான் பேரை மாத்துறாங்க. இல்ல அதிகமான பலன்கள் பஸ்ஸை குறைச்சிட்டாங்க. மகளிர் விடியல் பயணம் பஸ்ஸை வந்து கிட்டத்தட்ட 200 பேருந்துகளுக்கு மேல சென்னையில் விடியலை மட்டும் குறைக்கல, நீ பஸ்ஸையும் சேர்த்து பஸ் இல்ல. ஒரே ஒரு கொஸ்டின், ஒரு சந்தேகம் நிதியமைச்சர்கிட்ட. இப்ப வந்து கலைஞர் வீடு திட்டத்தை வந்து வெற்றி வீடு திட்டம்னு மாத்திருக்காங்க. கலைஞர் வீடு திட்டத்தோட பெனிஃபிஷரி வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் நபர்கள் அப்படின்னு வச்சிருந்தாங்க. 3000 கோடி ரூபா அதுக்கு ஃபண்ட் ஒதுக்கி இருந்தாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, 3000 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கீங்க, ஆனா நம்பர் ஆஃப் பெனிஃபிஷரிஸை கம்மி பண்ணிருக்கீங்க. அப்ப கூடுதலாக கொடுக்க போறீங்களா? இது எப்படி வந்து அவர் சொன்ன மாதிரி வெற்றி திட்டம் வந்து பயனாளிகளை வந்து குறைக்குது. இப்ப பயனாளிகளை குறைக்குது ரைட்டு. அப்ப 3000 கோடி ரூபா ஒதுக்கி இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு 1 லட்சம் 3 லட்சம் ரூபான்னு கணக்கு பண்ணி 3000 கோடி ரூபா. இப்ப நீங்க பயனாளிகளை குறைச்சிங்கன்னா அப்ப வந்து 3.5 லட்சம் ரூபா தர போறீங்களா? இல்லைங்க, பேரை மாத்துறது மூலமா எப்படிங்க பலன் அதிகமா கிடைக்கும்? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, வீட்டுக்கான நாங்க டிசைன் டெம்ப்ளேட்டை மாத்திட்டோம் அப்படின்றாங்க. டிசைன் டெம்ப்ளேட்டை நீங்க மாத்திக்கங்க. இப்போ ரூம் ஃபர்ஸ்ட், ஹால் இங்கிட்டு, பாத்ரூம் இங்கிட்டுன்றதை நீங்க எப்படியோ ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஆனா ஆக போற செலவு கிட்டத்தட்ட மியர்லெஸ் 10,000 20,000 வித்தியாசம் இருக்கும். நாங்க டைல்ஸ் போட போறோம், இது போட போறோம் அப்படின்றது வந்து டைல்ஸுங்கிறது வந்து நீங்க கொடுக்க போற வீடு மக்களுக்கு வந்து அது அத்தியாவசியம் இல்லை. அது என்னது, ஆடம்பரம். அதான் தேவை கருதி தான் டைல்ஸ். இப்போ டைல்ஸ் போடுறதா மொசைக் போடுறதா அப்படிங்கிறது வீடு கட்டுறவனுடைய விருப்பம். நீ அடிப்படையில் குடியிருக்கிறது அது அந்த கலைஞர் கனவு இல்லத்தினுடைய அடிப்படை நோக்கமே வந்து குடிசை வீட்டில் இருக்கக்கூடாது. நீ வந்து ஒரு உனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும். அந்த ஒரு சின்ன அளவு நிலம் இருந்தாலும் அந்த சொந்த வீட்டில் இருக்கலாம். இதுதான். அதுக்கப்புறம் வந்து அவனுடைய சம்பாரிச்ச வசதிகள் மேம்பட்டு அவன் என்ன வேணாலும் மாட்டிக்கிட்டோம், அது கட்டலாம். ஒன்றும் இல்லை, நம்ம கரூர்ல போய் ஒரு சமத்துவபுரம் பார்த்தோம், சமத்துவபுரம் பிளாக்கு போய் பார்த்தோம். அதுல வந்து எல்லாமே ரெனோவேட் பண்ண வீடு தான். அது ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுன்றதுனால அரசாங்கமே வந்து ஒரு 50,000 கொடுத்துருக்கு, பராமரிப்பு பணிக்கு வந்து கொடுத்துருக்கு. அதெல்லாம் பண்ண வேண்டியது தான். நீ எதுக்கு நம்பர் ஆஃப் பெனிஃபிஷரிஸை கம்மி பண்ற? நான் முதல்வன் இருக்கிறத வந்து ஸ்கில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வெற்றின்னு ஏதோ வந்திருக்கு போல, அதுக்கும் அதுல வெற்றி வரலையா நல்லபடி. இப்போ அதில் ஆனால் என்ன பண்ணிருக்காங்க, நான் முதல்வன் பசங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்கல்ல, அதை வந்து நம்பர் ஆஃப் பெனிஃபிஷரிஸ் அதுலேயும் கம்மி பண்ணியாச்சு. அதாவது கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகை, மருத்துவத்துக்கு தொகையெல்லாம் குறைச்சி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே இப்போ இந்த அரசு எதை நோக்கி பயணம் செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிஜேபி தமிழ்நாடு வந்து 2 விஷயத்துக்காக தாவேகா அரசாங்கத்தை வந்து கண்டிக்கிறாங்க. ஒன்று வந்து மரிய வில்சன் பேசின உரை, இன்னைக்கு அவரே அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்குற தொனியிலே பேசியிருக்காரு. நான் அப்படி உணர்ச்சியை அதில் அவர் சொல்லியிருக்காரு, நான் பாண்டிச்சேரியில் பிறந்தேன், திருவாரூரில் வளர்ந்தேன், நான் சென்னையில் படித்தேன் அப்படின்றாரு. எல்லாமே ஒன்றும் புரியல. பாண்டிச்சேரியில் பிறந்தா தமிழ் உனக்கு தெரியாதா? அதுவும் திருவாரூரில் வளர்ந்துருக்குற, சென்னையில் இருந்தால் உனக்கு வந்து தமிழ் வராதா? உனக்கு இன்னும் வெள்ளக்காரனா? பட்ஜெட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வியில் வந்து குறைச்சிருக்காங்க, சுகாதாரத்துறையில் வந்து குறைச்சிருக்காங்க. ஏற்றுனது வந்து 66 கோடி ரூபா வந்து மைனாரிட்டி வெல்ஃபேரில் வந்து ஏற்றிருக்காங்க. அது மட்டும் பிஜேபி கண்ணுறுத்துது. நமக்கு அது பிரச்சனை இல்லை. நீ 66 கோடி வந்து கல்விக்கு கம்மி பண்ணதான் எங்களுக்கு நமக்கு பிரச்சனை. உன்னுடைய உனக்கு கொள்கை எதிரி இப்படி சொல்றான். உண்மையிலே அது நமக்கு எரியுது. நமக்கு சூடு சொரணம் வந்து அவங்களுக்கு கொள்கை எதிரி வாயில பேசுறது. அதாவது வேணும்னே சொல்றேன், அதாவது நீ நிறைய அடிச்சிருக்கணுமா, பால் போட்டு கொடுக்குறாங்க. பிஜேபிக்கு பால் போட்டு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சிறுபான்மை அரசு, கிறிஸ்துவ சிறுபான்மை அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து இவர் பேசுறாரு. எல்லாம் இந்த மாதிரியான ஒரு வேலை. இப்ப நீங்க பிஜேபி கரெக்டா அதை எடுத்துட்டா பாருங்க. ஒரு அமைச்சர் வந்து ராஜேஷ்குமார் போய் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் வந்து முதல்ல வந்து ஜெப பாடல் பாடப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் தமிழ் தாய் வாழ்த்து. அப்போ தமிழ் தாய் வாழ்த்து வந்து தாழ்த்தப்படுகிறது. அப்போ வந்து இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பிஜேபி வந்து முதல் வேலையை. ஆனால் அதே பள்ளி, அதே இன்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப அழகா ஹிந்து போலரைசேஷனுக்கான ஒரு வேலையை இந்த அரசு செய்து கொடுக்க தொடங்கி இருக்குது. அதே இன்ஸ்டிடியூஷன்ல போன ஆட்சியில அன்பில் மகேஷ் பங்கெடுத்த போது ஃபர்ஸ்ட் பாடப்பட்டது வந்து தமிழ் தாய் வாழ்த்து. அதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்டின் பாட்டை பாடுறாங்க.
நம்ம எப்பயுமே வந்து நீ நான் மினிஸ்டர் அட்டன் பண்றேன் நீ கிறிஸ்டின் பாட்டு பாடுன்னு சொல்ல போறது இல்ல. நீ இன்ஸ்டிடியூஷன் வந்து கிறிஸ்டின் நீ தாராளமா பாடு. ஆனா ஒரு ஃபங்க்ஷன் அப்பனா இந்த சட்டம் கூட கொண்டு வரல. தாவேக அரசு இல்ல, அது காங்கிரஸ் அமைச்சர் வந்து சரி முட்டு கொடுத்தாரு நேத்து. அது வந்து இது ஒரு மைனாரிட்டி இது அப்படி இப்படின்னு முட்டு கொடுத்தாரு. பள்ளி சட்டம் என்ன சொல்லுது, பள்ளி கல்லூரியில எந்த நிகழ்ச்சி வந்தாலும் இப்ப நான் கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ல தான் படிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் பிரேயர் சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து கடைசியா தேசிய கீதம் பாடி முடிப்பாங்க. எல்லா ஸ்கூல்லுமே அப்படிதான். நான் படிச்சது பிராமின் இன்ஸ்டிடியூஷன்ல குரு பிரம்மா குரு விஷ்ணு தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்துலாம் கிடையாதாங்க. அவளுக்கு அது நீஷா பாஷை இல்ல. மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.